வணக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா? சில இடங்களுக்கு அது கோயில், சிலதுக்கு தொழில். ஆனா சில ஊர்களுக்கு மட்டும் அதோட வரலாறு, கலாச்சாரம், தொழில்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு தனித்துவமான ரொம்ப பவர்ஃபுல்லான அடையாளத்தை கொடுக்கும். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். அதுதான் நம்ம தமிழ்நாட்டோட நாமக்கல் மாவட்டம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 3.5 கோடி. என்னடா இது இவ்ளோ பெரிய நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் நாமக்கல் மாவட்டம் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி செய்யற முட்டைகளோட எண்ணிக்கை. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு நம்பரே நாமக்கல்லோட பவரை நமக்கு புரிய வைக்கும். இது நாமக்கல்லோட பொருளாதார முகத்துக்கு ஒரு சின்ன டீசர் மாதிரி தாங்க. வாங்க, நாமக்கல்ல இன்னும் ஆழமா அலசி ஆராய்ஞ்சிடலாம். முட்டை உற்பத்தியில கலக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் தென்னிந்தியாவுக்கே தேவையான லாரிகளுக்கான பாடி கட்டுற கேந்திரமா நாமக்கல் இருக்கு. அது மட்டுமா, ஃபோர்வெல் ரிக் வண்டிகள், ஜவுளி, ஜவ்வரிசின்னு இப்படி பல துறைகள்ல நாமக்கல் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்து நிக்குது. சரி, இப்போ நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. எப்படி ஒரே ஒரு மாவட்டம், அதுவும் இவ்ளோ வேற வேற துறைகள்ல எப்படி ஒரு நேஷனல் லெவல் பிளேயர் ஆக முடிஞ்சது? இந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. இன்னைக்கு இருக்கிற நாமக்கல்ல நாம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நாம அதோட சரித்திரத்துக்குள்ள ஒரு பயணம் போகணும். ரெடியா? வாங்க போலாம். பாருங்க, இதோட வரலாறு சங்க காலத்துல இருந்தே தொடங்குது. வல்வில் ஓரி ஆட்சி செஞ்ச பூமி இது. அதுக்கப்புறம் ஹொய்சாளர்கள், விஜயநகர பேரரசு, மதுரை நாயக்கர்கள்னு தென்னிந்தியாவை ஆண்ட பெரிய பேரரசுகள் எல்லாமே இங்க ஆட்சி செஞ்சிருக்கு. ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த சண்டையில இது ஒரு முக்கியமான இராணுவ கேந்திரமா கூட இருந்திருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய வரலாறு இருந்தாலும் நாமக்கல்னு ஒரு தனி மாவட்டமா உருவானது ஜனவரி 1, 1997 தாங்க. சேலத்துல இருந்து பிரிச்சு இதை உருவாக்குனாங்க. சரி, மேப்ல நாமக்கல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட மையப்பகுதியில இருக்கு. இத சுத்தி சேலம், ஈரோடு, கரூர், திருச்சின்னு முக்கியமான மாவட்டங்கள் இருக்கு. காவிரி ஆறு ஒரு நேச்சுரல் பார்டர் மாதிரி அமைஞ்சு நாமக்கல்ல ஈரோடு, கரூர் மாவட்டங்கள்ல இருந்து பிரிக்குது. வரலாறு பார்த்தாச்சு, புவியியல் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமா இந்த மண்ணுல வாழ்ற மக்களை பத்தியும் இங்க இருக்கிற நிர்வாகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். 2011 சென்சஸ் படி இங்க 17 லட்சத்துக்கும் மேல மக்கள் இருக்காங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கல்வி அறிவு விகிதம் கிட்டத்தட்ட 75%. இது ரொம்ப நல்ல ஒரு நம்பர். அதே மாதிரி 40% மக்கள் நகரங்கள்ல வசிக்கிறாங்க. இதுவே நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது, இந்த மாவட்டம் எந்த அளவுக்கு தொழில்மயமா இருக்குன்னு. மத நம்பிக்கைகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் இந்து மதத்தை பின்பற்றாங்க. இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்தவங்களும் கணிசமான அளவுல இங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. நிர்வாகத்தை எளிமையாக்குறதுக்காக இந்த மாவட்டத்தை 2 வருவாய் கூட்டங்களா 8 வட்டங்களா பிரிச்சிருக்காங்க. இதுக்கு கீழே 5 நகராட்சிகள், கிட்டத்தட்ட 400 கிராமங்கள்னு ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்கிட்டு இருக்கு. இந்த அமைப்பு தான் மாவட்ட நிர்வாகத்தோட பேக்போனுன்னே சொல்லலாம். சரி, இப்போ நாம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. நாமக்கலோட உயிர்நாடி, அதோட பொருளாதாரம். வாங்க இந்த மாவட்டத்தோட எக்கனாமிக் இன்ஜினை கொஞ்சம் க்ளோஸ்அப்ல பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே, அந்த 3.5 கோடி முட்டை, அது இங்கேருந்து தாங்க வருது. 1500க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள். இங்கிருந்து போற முட்டைகள் பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு மட்டும் இல்ல, கடல் தாண்டி ஓமன், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகுது. யோசிச்சு பாருங்க, இது ஒரு லோக்கல் பிசினஸ் இல்ல, ஒரு குளோபல் பிசினஸ். நீங்க இந்தியால எந்த மூலைக்கு வேணாலும் போங்க, ஒரு லாரிய பாக்குறீங்கன்னா அதுக்கு நாமக்கல்லோட ஒரு கனெக்ஷன் இருக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. லாரியோட பாடி கட்டுறதுல நாமக்கல்ல அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அதனாலதான் இதுக்கு தென்னிந்தியாவின் போக்குவரத்து மையம்னு ஒரு செல்ல பேரும் இருக்கு. நாமக்கல்லோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. இது ஒரு ஒன் ப்ராடக்ட் மாவட்டம் இல்ல. திருச்செங்கோடுனா போர்வெல் வண்டிகள், குமாரபாளையம் பள்ளிப்பாளையம்னா டெக்ஸ்டைல்ஸ், ராசிபுரம்னா ஜவ்வரிசின்னு ஒவ்வொரு ஊரும் ஒரு குறிப்பிட்ட தொழில்ல ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம். இவ்வளவு பிஸியான தொழில் பொருளாதாரம்னு ஒரு பக்கம் இருந்தாலும், நாமக்கலோட இன்னொரு முகம் ரொம்ப அமைதியானது, அழகானது. அதுதான் அதோட ஆன்மீகமும் இயற்கை அழகும். வாங்க அந்த பக்கமும் ஒரு விசிட் போயிட்டு வருவோம். நாமக்கல்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அந்த பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை தான் இல்லையா? ஒரே கல்லுல செதுக்குன அந்த சிலையை பார்க்கவே 2 கண்ணு போதாது. அது மட்டும் இல்லாம நரசிம்மர் குடவரை கோயில், அப்புறம் மலை உச்சில கம்பீரமா இருக்கிற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு ஆன்மீகத்துக்கு இங்க குறைவே இல்ல. நாமக்கல்லோட மகுடம்னு எதை சொல்லலாம்னா அது கண்டிப்பா கொல்லிமலை தான். அந்த 70 கொண்டை ஊசி வளைவுகள்ல பயணம் பண்றதே ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். வெறும் இயற்கை அழகு மட்டும் இல்ல, இது சங்க காலத்து மன்னன் வல்வில் ஓரி வாழ்ந்த பூமி. வரலாற்றுக்கும் இயற்கைக்கும் ஒரு சரியான காம்போ இந்த கொல்லிமலை.
ஆக மொத்தத்துல நாமக்கல்னா என்ன? அது வெறும் ஒரு முட்டை நகரம் மட்டுமோ இல்ல ஒரு லாரி நகரம் மட்டுமோ இல்ல. ஒரு பக்கம் வள்ளல் வல்வில் ஓரியோட பழம்பெருமை, இன்னொரு பக்கம் நவீன லாரிகளோட இன்ஜின் சத்தம். இந்த பாரம்பரியமும் தொழில் முனைப்பும் ஒன்னா சேர்ந்த ஒரு அசாத்தியமான கலவைதான் நாமக்கல் மாவட்டம். பழமையும் புதுமையும் இந்த அளவுக்கு அழகா கைகோர்த்து போற இந்த மாவட்டத்தோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? டெக்னாலஜியும் ட்ரெடிஷனும் ஒன்னா சந்திக்கிற இந்த மண்ணுல இருந்து நாம அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? இது கண்டிப்பா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி.